வணக்கம். ஒரு நிமிட கவிதை வழங்குவது வாஷிங்டனில் இருந்து அகத்தியன். அப்பர் என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசர் சைவ சமயத்தினுடைய தீவிர பற்றாளர். 63 நாயன்மார்களில் ஒருவர். நற்றுணையாவது நமச்சிவாயமே என்று பாடியவர் இவர்தான். காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இவர் மீது இல்லாததும் பொல்லாததுமாக சமணர்கள் மன்னனிடத்தில் போட்டுக் கொடுக்கிறார்கள். மன்னனும் அதை நம்பி திருநாவுக்கரசரை சுண்ணாம்பு காலவாசலில் வைத்து கொல்ல ஏற்பாடு செய்கிறான். ஆனால் சுண்ணாம்பு காலவாசல் குளிர்ந்து விடுகிறது. பின்பு நச்சு உணவு கொடுக்கப்படுகிறது. அதுவும் அவரை ஒன்றும் செய்யவில்லை. பட்டத்து யானையை வைத்து மிதித்து கொள்ள ஏற்பாடு செய்கிறான் மன்னன். ஆனால் யானையோ பாகனை கொன்று விடுகிறது. பின்பு கல்லை கட்டி கடலிலே தள்ளி விடுகிறார்கள். கல்லோ பூவாக மிதந்து திருநாவுக்கரசரை காப்பாற்றி விடுகிறது. சைவ சமயத்தினுடைய பெருமையை உணர்ந்த மன்னன் இறுதியில் தானே சைவ சமயத்திற்கு மாறிவிட்டானாம். இத்தனை இன்னல்களை அனுபவித்த திருநாவுக்கரசர் சற்றும் கலங்கவில்லை. மாறாக, நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை இல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே எந்நாளும் துன்பமில்லை என்று உறக்கப்பாடுகிறார். நம்முடைய வாழ்விலும் துன்பங்கள் துயரங்கள் நம்மை துரத்தி அடிக்கக்கூடும். அவற்றை கண்டு துவண்டு விடாமல் எதிர்த்து நின்று கொள்கை உறுதியோடு போரிடுவோமேயானால் வெற்றி உறுதி என்பதுதான் நமக்கு வழங்கப்படும் செய்தி. நன்றி. தமிழண்டா.